டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் விஜயகுமார் ப்ரொடியூஸ் பண்ணி சிவாஜி சார் நடித்த நெஞ்சங்கள் படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. விஜயகுமாருடைய தயாரிப்பிலும் மேஜர் சுந்தராவுடைய இயக்கத்திலும் உருவான நெஞ்சங்கள் திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய சினிமா ஸ்டுடியோ எதுன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஸ்டூடியோன்னா அது வேல்ஸ் இன்டர்நேஷனல் உருவாக்கியுள்ள ஸ்டூடியோ தான். ராட்சசன் பட டைரக்டரோட புது படம் என்னாச்சுன்னு அஜய் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ராட்சசன் படத்தினுடைய இயக்குனர் ராம்குமாருடைய அடுத்த படம் 2 வானம் அப்படின்ற திரைப்படம் தான். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறது. அந்த படத்தினுடைய தயாரிப்பு பணிகள் அனைத்தும் முடிந்து விட்டன. நிச்சயமாக 2026ஆம் ஆண்டின் துவக்கத்திலே அந்த படம் வெளியாகும். இன்னைக்கு சிறந்த படமாக சொல்லப்படுற அவள் அப்படித்தான் படம் ரிலீஸ் ஆனப்போ ஆனந்த விகடன் வெறும் 36 மார்க் கொடுத்து சுமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ராம்கி அடையார்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் கூட அவள் அப்படித்தான் திரைப்படம் சிறந்த படமாக கொண்டாடப்படுறதா நான் நினைக்கல. அவள் அப்படித்தான் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான படமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான படைப்பாகத்தான் இன்று வரையிலே அந்த படத்தை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். படையப்பா படத்துடைய ரீரிலீஸ்க்கு அதிகமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. இந்த மேஜிக் எப்படி நடந்ததுன்னு ராமேஸ்வரத்துலேருந்து பல்லவி கேட்டிருக்காங்க. ஏதோ ரஜினிகாந்த் படத்துக்கு புதிதாக அந்த மேஜிக் இப்போ தான் நடந்திருக்கு மாதிரி நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ரஜினிகாந்தினுடைய எல்லா படங்களுக்கும் பெண்களுடைய ஆதரவும் குழந்தைகளுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அதுதான் படையப்பா படத்துக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸில் யாருக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்க அதிக சான்ஸ் இருக்குன்னு ராமகிருஷ்ணன் மேட்டுப்பாளையத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நம்முடைய தமிழ் இசையமைப்பாளரில் பல பேருக்கு ஆஸ்கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அவர்கள் திறமைசாலிகள் தான். இதில் யார் அந்த ஆஸ்கார் விருதை பெறுகிறார்கள் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அகரம் ஃபவுண்டேஷன் கார்த்தி நடத்துகிறாரா சூர்யா நடத்துகிறாரான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷனுக்கு விதை போட்டதுன்னா அது சிவகுமார் தான். அதிலிருந்து துவங்கப்பட்டது தான் அகரம் ஃபவுண்டேஷன். இன்றைய தேதியில் அதை பிரதானமாக இருந்து கொண்டு வழி நடத்துறதுன்னு அது சூர்யா தான். அதற்கு பக்கபலமாக இருப்பது அவருடைய தம்பியான கார்த்தி. கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் நடித்த கடைசி தமிழ் படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கொத்தமங்கலம் சுப்பு 15 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். 3 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். மீசை முறுக்கு 2 படத்தோடைய ஷூட்டிங் தொடங்கிடுச்சான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மீசை முறுக்கு 2 படத்தினுடைய ஷூட்டிங்கை தொடங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே முடிவடைந்து விட்டது. அடுத்த ஆண்டின் துவக்கத்தில் நிச்சயமாக அந்த படம் வெளியாகும். மணிகண்டன் அடுத்து நடிச்சிட்டு இருக்க படத்துடைய டைட்டில் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் பெரும்பாலான படங்களுடைய டைட்டில் படத்துடைய பாடல் வெளியீட்டுக்கு முன்போ அல்லது படத்துடைய வெளியீட்டுக்கு 2 வாரங்களுக்கு முன்போ தானே வெளியிடுறாங்க. அட்டகத்தி தினேஷுடைய கருப்பு பல்சர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து தருண் கேட்டிருக்காங்க. முரளிகிருஷ்ண இயக்கத்திலே கெத்து தினேஷ் நடித்திருக்கின்ற கருப்பு பல்சர் திரைப்படம் நிச்சயமாக அடுத்த ஆண்டு துவக்கத்திலே வெளியாகும். யோகி பாபு அடுத்து ஹீரோவாக நடிக்கிற படம் எதுன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. யோகி பாபு ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்தா நம்ம சொல்லலாம். அவர் 4-5 படங்களிலே இப்போது கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா குறைந்தது 5-6 படங்களிலே கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைகிறது. ஹன்சிகா மோத்வானி தமிழ் சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்களான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் நான் நம்முடைய நிகழ்ச்சிகளில் பல முறை சொல்லியிருக்கேன். அவங்களுடைய படங்கள் வெற்றி படங்களாக அமையும் போது தான் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஹன்சிகாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படங்கள் எதுவும் அவருக்கு சமீபத்தில் அமையாதனால தான் இங்குள்ள இயக்குநரும் தயாரிப்பாளருக்கும் அவருக்கு அதிக அளவிலே ஆதரவு தருவதில்லை. சிபிராஜ் நடிப்பில் கடைசியாக வெளியான 10 ஹவர்ஸ் படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சிபிராஜ் நடித்த 10 ஹவர்ஸ் திரைப்படத்தை தோல்வி படம் அப்படின்னு சொல்ல முடியாது, வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சுமாரான வெற்றியை பெற்ற படம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன படங்களில் எந்த படம் அதிக வசூல் குவிச்சதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நவம்பர் மாதம் வெளியான படங்களில் எந்த படமுமே மிகப்பெரிய அளவிலே வசூலை வாரி குவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்தை பற்றி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கை பற்றிய படம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்திலே வெளியாகும் என்று நினைக்கிறேன். தமிழில் இருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சங்கரை ஓரங்கட்டிட்டாங்களான்னு பரமக்குடியிலேருந்து தேவா கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சங்கரை ஓரங்கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியன் 2 போன்ற ஒரு மிகப்பெரிய தோல்வி படத்தை ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் சங்கர் கொடுத்துருந்தாருன்னா நிச்சயமாக சங்கருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அப்போ திரையுலகமே கொஞ்சம் ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் இப்போ திரையுலகமே அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் அவர் ஒரு தோல்வி படத்தை கொடுத்தது தான் சங்கரை மிகப்பெரிய அளவிலே பாதித்து விட்டார். நடிகர் அஜித் அவருடைய பட ப்ரமோஷனுக்கு வந்தால் படம் நல்லா பிஸ்னஸ் ஆகும், அவருக்கும் நிறைய சம்பளம் கிடைக்கும். இருந்தாலும் அவர் ஏன் எந்த ப்ரமோஷனுக்கும் வராமல் இருக்காருன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க.
தன்னுடைய படங்களுடைய ப்ரமோஷனுக்கு அஜித் வந்தார் என்றால் நிச்சயமாக அவருடைய படங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு அஜித் என்ன சம்பளத்தை கேட்குறாரோ அதை கொடுக்குற அளவுக்கு படங்களுடைய பிஸ்னஸ் அமையாது. இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங்னா என்னன்னு சேலம்லேருந்து பிரதீப் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஸ்டூடியோக்களின் ஆதரவோ அல்லது பட நிறுவனங்களின் ஆதரவோ இல்லாமல் தனியாகவோ அல்லது ஒரு சிலர் சேர்ந்தோ எடுக்கிற படம் தான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதனுடைய கதையோட்டத்தில் கூட கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல படதிபரான ஏபி மெய்யப்ப செட்டியாருக்கு பெங்களூரில் மிகப்பெரிய பங்களா ஒன்று இருந்தது. 7 கிராம் நிலத்தில் அமைந்திருந்த அந்த ஆடம்பரமான பங்களாவை ஒரு காலகட்டத்தில் விற்று விடுவது என்று முடிவு செய்தார் மெய்யப்ப செட்டியார். ஒரு கிரவுண்டுக்கு 2 லட்ச ரூபாய் என்ற கணக்கில் 14 லட்ச ரூபாய்க்கு யாராவது இந்த பங்களாவை கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தார் செட்டியார். பல பேர் 13 லட்ச ரூபாய் வரையில் அந்த பங்களாவை விலைக்கு கேட்டால், ஆனால் செட்டியார் கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த பங்களா எனக்கு வேண்டும் என்று அவரை தேடி வந்தார் கன்னட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார். ராஜ்குமாருக்கு ஏவிஎம் நிறுவனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் உண்டு. ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பேடன் கண்ணப்பா திரைப்படத்தின் மூலம்தான் ராஜ்குமார் கதாநாயக நடிகராக அறிமுகமானார். உங்களுடைய பங்களாவை நான் வாங்கணும்னு விரும்புகிறேன், என் கையில் இப்போ 11 லட்ச ரூபா இருக்குது, இதை ஏற்றுக்கொண்டு அந்த பங்களாவை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு ராஜ்குமார் மெய்யப்ப செட்டியாரிடம் கேட்டபோது ஒரு வார்த்தை மறுத்து பேசாமல் அப்படியே ஒப்புக்கொண்டார் மெய்யப்ப செட்டியார். அவர் இப்படி ஒப்புக்கொண்டதை பார்த்தோன்னே அவருடைய மகனான சரவணனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். 13 லட்ச ரூபா வரைக்கும் பல பேர் விலை கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன் நீங்கள், இப்போ 11 லட்ச ரூபாய்க்கு ராஜ்குமார் கொடுத்துருக்கீங்களே என்று சரவணன் தன்னுடைய தந்தையான மெய்யப்ப செட்டியாரை பார்த்து கேட்டபோது, பா நம்முடைய நிறுவனத்தில் தான் முதலாக ராஜ்குமார் கதாநாயகனாக நடித்தார், அந்த படம் நமக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்று தந்தது, அப்படி இருக்க அவர் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும், அதனால தான் மறுவார்த்தை பேசாமல் கொடுத்து விட்டேன் என்று சரவணனிடம் சொன்னாராம் மெய்யப்ப செட்டியார். அந்த காலத்தில் பணத்தை விட இந்த நட்புக்கும் உறவுக்கும் எந்த அளவுக்கு மரியாதை இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ விஜயோட எப்படி முதல் படம் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் சூர்யாவோடவும் முதல் படம் நீங்கள் நேருக்கு அப்படம் சொல்லலை, நடிப்பு வரல, டான்ஸு வரல, சில டைமில் வந்து விஜய் அஜித் தான் அதில். ஆமாம், அந்த படமே ஒரு விஜய் என்கரேஜ் பண்ணி விஜய் மோட்டிவேஷன் அங்கே போச்சு. அப்பப்போ டேக்கில் வந்து விஜய் பாஷால எப்படியும் ஒரு 60 நாள் இருந்திருப்பார் ரஜினி சாரோட. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.